வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி சிஆர் முத்து கோவையிலிருந்து பேசுகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அருமை நண்பர்களே, இருதயத்தில் தோன்றுகிறவைகளை எல்லாம் ஒரு பதிவுகளாக உருவாக்கி வைத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்களிடத்தில் இதை பகிர்ந்து கொள்கிறேன். நாம் அநேக பழமொழிகளை கேட்கிறோம். தலை இருக்க வாலாடக்கூடாது, பாம்பை பிடித்து பலன் சொல் என்றெல்லாம் சொல்லுகிறோம், கேட்கிறோம். பெரியவர்கள் சொல்ல அதை கேட்கிறோம். ஒரு கிரகத்தினுடைய நகர்வுகள் எவ்வளவு காலம், இதை எளிதாக மனதிலே நினைவுபடுத்திக் வைத்துக் கொள்வது எப்படி? நானும் கூட என்னுடைய யூடியூபில் நாளிகை விநாளிகை என்று எப்படி கணக்கிடுவது, ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு நாளிகை, 24 மணி நேரங்கள் கொண்டது 60 நாளிகை, அதை எப்படி கணக்கிட வேண்டும் என்று கூட எழுதியிருக்கிறேன். திரும்ப திரும்ப பாருங்கள். உங்களிடத்திலே கேட்கிறவர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து கொடுங்கள். இப்போ பொதுவாக 12 கட்டங்கள் இருக்கிறது. இந்த 12 கட்டங்கள் ஒரு கட்டத்துக்கு 10 வருட காலம் என்று வைத்துக் கொண்டால் 120 வருட காலம் ஒரு சுற்றி வந்தால் 120 வருடங்கள் ஆகிவிடும். எனக்கு எண்ணங்களிலே இந்த ஜோதிடம் படிக்க, ஜோதிடத்தை கேட்க தோன்றுகிற போதெல்லாம் தகவல்கள் குவிகின்றன. மொத்தத்தையும் எப்படி கொட்டி உங்களிடத்தில் தீர்ப்பது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் கூட அப்போது நேரம் கிடைக்கும்போது அனுபவங்கள் 1000 என்ற தலைப்பிலே சில தகவல்களை உங்களிடத்திலே பதிவு செய்து விட்டு போகலாம் என்றிருக்கிறேன். 2022 வருடம் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி எனக்கு ஒரு சுற்றறிக்கை கொடுக்கப்பட்டது. நரைமுடி கொடுத்ததை போல அன்றைக்கு சென்றிருந்தால் மண்ணுக்குள் இத்தனை தகவல்களும் மறைந்து போயிருக்கும். இதை இப்படி இனி மறைத்து வைத்து விடக்கூடாது, பிறருக்கு அதை பதிவு செய்து வைத்துவிட்டு போக வேண்டும் என்பதற்காக அன்றிலே இருந்து தொடங்கியதுதான் இந்த அற்புதமான சேவை. அன்பு சகோதரர்களே, கிரகங்களை வைத்து அநேக கணக்குகள் நம்முடைய மூதாதையர் இட்டிருக்கிறார்கள். இருந்த இடத்தில் பூமியில் அமர்ந்து கொண்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் என்ன, சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் என்ன, சந்திரனுக்கும் பூமியும் இடைப்பட்ட தூரம் என்ன, இது சுற்றி வர எவ்வளவு காலமாகும் என்றெல்லாம் மூச்சு சுவாசத்தை வைத்து கணக்கிட்டு கொடுத்திருக்கிறார்கள். அதை நாம் பின்பாக பேசுவோம். எத்தனையோ சாப விமோச்சனங்கள் இருக்கிறது, எப்படி, அதை யார் செய்தார், இதெல்லாம் நாம் பின்பாக பேசுவோம். ஆனால் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருப்பார்களேயானால் அது அமாவாசை யோகம் என்று சொல்வார்கள். சூரியனும் சந்திரனும் சமசப்தமாக பார்த்து கொள்வார்கள், அதாவது 7ஆம் இடத்திலிருந்து பார்த்து கொள்வார்கள் என்றால் அது பௌர்ணமி யோகம் என்று சொல்வார்கள். இந்த அமாவாசை பௌர்ணமி என்கின்ற 2 நாட்களுக்கு மட்டும் எந்த கட்டங்களும் ஒளிபெறாத கட்டங்களாக மாறாது. திதி சூனியம் இல்லை. இதில் பிறந்தவருக்கு நிச்சயமாக ஒரு சிறப்பு அம்சம் இருக்கும். நாம் நன்மைகளை மட்டுமே இதற்கு கேட்கப் போகிறோம், பேசப் போகிறோம். அப்படி 24 மணி நேரங்களை கொண்ட ஒரு நாள்
சந்திரன் என்கின்ற கிரகம் ஒரு கட்டத்திலிருந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்வதற்கு எடுத்துக்கொள்ளுகிற கால அளவு 54 மணி நேரங்கள். அதாவது ஒரு நட்சத்திர பாதம் என்று சொல்லுவது 6 மணி நேரம். 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கும். மேசம் என்று எடுத்துக்கொண்டால் அஸ்வினி 1, அஸ்வினி 2, அஸ்வினி 3, அஸ்வினி 4 பாதம். பரணி 1, பரணி 2, பரணி 3, பரணி 4 பாதம். கார்த்திகை 1 பாதம். மொத்தம் 9 பாதம். இந்த 9 பாதத்தை கடக்க ஒரு பாதத்துக்கு 6 மணி நேரம். 54 மணி நேரங்கள் கழிந்தால் அடுத்த வீட்டுக்கு சென்றுவிடும், ரிஷபத்திற்கு சென்றுவிடும் சந்திரன். சந்திரனுக்கு 2.25 நாள் என்று சொல்லுகிறார். அது உண்மை. மாதம் சம்பளம் வாங்குவது போல சூரியன் என்றால் அரசாங்க உத்தியோகம், வளர்ச்சி, தலைவன், தகப்பன். இந்த சூரியன் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு நகர்வதற்கு ஏறக்குறைய 31 நாள், 30 நாள், ஒரு மாத காலம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவினி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி என்று எந்த மாதத்தில் நீங்கள் பிறந்தீர்களோ அந்த கட்டத்திலே மேசத்தில் இருந்தால் சித்திரை சூரியன் உச்சம் மேசத்திலே 30 நாட்கள் அங்கே இருக்கும். கடகத்தில் இருந்தால் ஆடி மாதம், கும்பத்தில் இருந்தேல் மாசி மாதம், மீனத்தில் இருந்தால் பங்குனி மாதம். இப்படி சொல்லுவார். சரி, சூரியன் ஒரு மாத காலம், சந்திரன் 2.25 நாள். இந்த செவ்வாயும் புதனும் சுக்கிரன் எவ்வளவு காலம் என்றால், சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தால் தோப்பு இருக்கும் என்று சொல்லுவார்கள். விவசாயம், சந்திரன் என்றால் விவசாய பூமி, விவசாயம், நீர்நிலை, தென்னை மரம் என்று எடுத்துக்கொள்ளும் தோப்பு. இந்த ஒரு தேங்காய்க்கும் இன்னொரு தேங்காய், அதாவது ஒரு போகத்தை ஒரு அறுவடை செய்து 48 நாள் அல்லது 45 நாள் கழித்து தான் அடுத்த தேங்காயினுடைய போடுவார்கள். இதற்கு 45 days. 3 கிரகத்திற்கு செவ்வாய், சுக்கிரன், புதன். இதை ஏறக்குறைய அந்த ரேஞ்சில் வந்து அடுத்து குரு என்று எடுத்துக்கொண்டால் 1 வருட காலத்தில் ஒரு கட்டத்தை கடக்கிறார். அதற்கடுத்து சனி என்று எடுத்துக்கொண்டால் 2.5 வருட காலம், இந்த 7.5 சனி என்று சொல்லுவார்கள். சந்திரனுக்கு முன்னும் பின்னும், சந்திரனுக்கு முன்பே 2.5 வருஷம், சந்திரன் மேலே 2 வருஷம், சந்திரனுக்கு கடந்து 2 வருஷம், இது 7.5 சனி என்று சொல்லுவார். இந்த ராகு கேதுகள் என்று எடுத்துக்கொண்டால் அவைகள் நகர்ந்து வருவதற்கான காலக்கெடு 18 மாதங்கள். இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு காலம் இருக்கிறது. அதை நீங்கள் அடிப்படையிலே கற்றுக்கொள்ளலாம். இவர்களை கற்றுக்கொள்ள அனுபவங்கள் 1000 என்ற இந்த சேனல் மூலமாக ALPCR முத்து என்று நீங்கள் போட்டீர்கள், அந்த சேனலிலே கற்றுக்கொள்ளலாம். நான் படித்ததை, உணர்ந்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னுடைய குருநாதர் சொல்லுவார், உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை. அதை உணர்ந்து இருக்கிறோம், அதை உங்களுக்கு உணர்த்துகிறோம். நீங்கள் அடிப்படை ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அது உங்களை உணர்வுள்ள மனிதனாக மாற்றும் என்பதற்காக. இன்னும் கூட சில பழமொழிகள் சொல்வார்கள். பாம்பை பிடித்து பலன் சொல், நிழல் கிரகங்கள் என்றெல்லாம். பாம்பு என்றால் ஒரு உத்தேசத்திற்கு, ஒரு உதாரணத்துக்காக. அந்த ராகு கிரகம் எந்த கிரகத்தின் மீது போகிறதோ அதில் ஒரு மாற்றம் உண்டு. ராகு சூரியன் மேல் போனால் உத்தியோகத்தில் ஒரு வளர்ச்சி, தலைமையில் ஒரு மாற்றம், தகப்பனிடத்தில் ஒரு மாற்றம். சந்திரன் மேல் போனால் தாய், பிரயாணம், அதில் ஒரு மாற்றம். செவ்வாய் மீது போனால் சகோதரன், கணவனிடத்தில் ஒரு மாற்றம், தலைமை பதவியில் ஒரு மாற்றம். புதன் மேல் போனால் கல்வியிலே, அறிவிலே, பத்திரத்திலே, டாக்குமெண்ட்டில் ஒரு மாற்றம். குரு மீது போனால் குழந்தைகளிடத்தில் ஒரு மாற்றம், பெரும் பணத்தில் ஒரு மாற்றம். சுக்கிரன் மேல் போனால் உங்களுடைய மனைவி மீது, அத்தை மீது,
போகிறது என்ற அர்த்தம். அதில் ஒரு மாற்றம். எதன் மீது பிரயாணிக்கிறது? சனி மேல் போனால் உத்தியோகக்காரகன், ஆயுள் காரகன் அவர். உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு மாற்றம். ராகு கேதுவின் மேலே போனால் அதை இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம், அது ரீஃபில்லிங் என்று சொல்வார். இப்படி பல பல அனுபவங்களை உங்களிடத்திலே நான் பரிமாறப்போகிறேன். அடுத்த நிகழ்விலே இன்னும் அனுபவங்கள் 1000 நிகழ்விலே இன்னும் சில தகவலை பரிமாறுகிறேன். நன்றி, வணக்கம்.